இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு ஸ்கூலுக்கா போய், ஒவ்வொரு காலேஜஸ்க்கா போய் தைரியமா பேசியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு கிராமத்தில வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. அவ்வளோ தைரியமா இந்த 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 ஆட்டிட்யூட் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆள் பார்த்தா ரொம்ப சிம்பிளான பர்சன் தான். பாருங்க எவ்வளோ சிம்பிளா இருக்காரு. பட் எல்லா இடத்துக்கும் போய் தைரியமா நின்னு, அந்த கூட்டத்தில நின்னு பேசி, ஸ்டூடண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி, அவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்னால வர நல்லது கெட்டதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அவ்வளோ பெரிய அந்த பிளாஸ்டிக் கவர் பண்ண வச்சு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த ஊரையே அவர் சுத்தம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அந்த ஊர் வந்து பிளாஸ்டிக் ஜீரோ பிளாஸ்டிக்ன்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு சிங்கிள் மேனா இதை பண்ணியிருக்காரு. இவர் இதை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த ஊரில் உள்ளவங்களாம் அவரை பார்த்து சிரிச்சிருக்காங்க. என்ன லூஸா அழகாக டீ கடையை வச்சு வண்டியை ஓட்டுறதை விட்டுட்டு ஏன் இப்படி குப்பையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஈவன் வீட்லேயும் பொண்டாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே அவரை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்களா. யாருமே சப்போர்ட்டும் பண்ணலையா, இவனுக்கு ஏதோ மெண்டலாகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ அவர் அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் நல்ல டிவிலலாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஈவன் அவருடைய செயலை பாராட்டி கவர்மெண்ட் அவருக்கு க்ரீன் வாரியர் அப்படிங்கிற மாதிரி அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவன் சம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற பிக் ஆர்கனைசேஷன்லாம் கூட அவருக்கு ஏதோ சர்டிஃபிகேட்ஸ் அவார்ட்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு செலிபிரிட்டி லெவலுக்கு அவர் மாறி இருக்கிறத பார்த்து ஈவன் இப்போ அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிட்டத்தட்ட அவர் இப்போ அந்த ஊரில் ஒரு செலிபிரிட்டி சாய்வாலா அந்த நிலைமைக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்கார். கிட்டத்தட்ட அவர் இது வரைக்கும் 1000 டன் அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் முறையில் இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருளை செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காராம்.